இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில்னால் அது இந்த திருவண்ணாமலை கோயில் தான். காரணம், இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்கன்னே இது வரைக்குமே தெரில. ஐ மீன், இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது யாருன்னே தெரில. சில வந்து சுயம்பா உண்டான ஒரு கோயில் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மரத்தடியில் தான் இந்த லிங்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மணலாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல் வச்சு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கற்றளி கோயிலாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மாண்ட கோயிலாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பல மன்னர்கள் இல்லை, எல்லா மன்னர்களுமே ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. எல்லாத்தோட கல்வெட்டுகளுமே இருக்குது. விஜயநகர பேரரசு, சோழாஸ், பாண்டியாஸ் சொல்லிட்டு முக்கியமான எல்லா மன்னர்களுமே இந்த கோயிலுக்கு அந்த ரெனோவேஷன்ஸ்க்கு உதவியிருக்காங்க. அவ்வளோ மன்னர்களோட பேரும் கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. அதுலேயும் இந்த கோயில் வந்து அந்த காலத்துலேயும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயிலெலாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அதை விட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சிவன் கோயில் வந்து அக்னியின் தலமாக சொல்லப்படுது. இந்த சிவன் வந்து இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குதுங்களா, அதில் வந்து இது அக்னியின் தலமாக இந்த திருவண்ணாமலை சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருக்குன்னு சொல்லப்படுது. அதான் இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்கன்னே தெரியல, கட்ட ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. பட் எல்லா மன்னர்களையும் புதுப்பிச்சு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. காரணம் சிவனோட அந்த சக்தி தான்.